ஸ்ரீ அப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் உத்தவ பக்தி சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திகர்கள் பாகவதோத்தமர்களின் ஆக்ஞையின் பேரில் நம் ஆஸ்திக சமாஜம் 100 வருஷங்கள் என்கின்ற அந்த பெரும் மகோத்சவத்தை கண்டருளும் சந்தர்ப்பத்தில் அடியேனை ஆஸ்திகர்கள் காயத்ரி ராமாயணம் என்கின்ற தலைப்பில் பேச வேண்டும் என்பது ஆக்ஞை. முதல் நாள் நேற்றைய நாள் பூர்வ சரித்திரம். பூர்வ சரித்திரத்தில் காயத்ரி மந்திரத்தை அந்த மந்திரத்துக்கு திரஷ்டாவாக இருந்த ரிஷி விஸ்வாமித்ர ரிஷி. ஒரு மந்திரத்துக்கு ஒரு ரிஷி இருப்பா. காயத்ரி மந்திரம் சாவித்ரி, அதாவது சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்துக்கு ரிஷி விஸ்வாமித்ரர். அவர் மந்திர திரஷ்டா, அதாவது மந்திரத்தை தன் கண்களால் கண்டவர். மந்திரத்தை கண்ணால பார்க்க முடியுமான்னு கேட்டா மந்திரத்துக்கு பிரதிபாத்திய தேவதைன்னு அர்த்தம். Whoever is indicated by that particular hymn or mantra is the one who is internalized in the process. அப்பேற்பட்ட காயத்ரி மந்திரத்துக்கு மந்திர திரஷ்டாவா இருந்தவர் விஸ்வாமித்ரர். அவருக்கு அவருடைய வாழ்நாளிலேயே அவருக்கு வைத்த நாமா கௌஷிக. அவர் ஒரு க்ஷத்ரியராக இருந்து வசிஷ்டர் என்கின்ற பிரம்மரிஷியின் இடத்தில் இவர் அவமானப்பட்டதாக இவர் நினைத்து, அவமானப்பட்டார்னு சொல்லக்கூடாது, அவமானப்படுத்தல வசிஷ்டர். இவர் ஏதோ அவாத்துல போய் எனக்கு வந்து மாடக்கூடு ஆடக்கூடுன்னு கேட்டவுடனே அவர் கோச்சுட்டார், அவ்வளவுதான். அவருக்கு அந்த எண்ணம் வர ஷபலையை கேட்க வசிஷ்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க, சிவபெருமானும் அனுகிரகிக்க, அஸ்திரங்களை கொண்டு வசிஷ்டரை ஜெயிக்கலாம் நினைக்கும் போது அது முடியாமல் பிரம்மதண்டத்தில் எல்லாம் சமணமாய் போக, மறுபடியும் இவர் சென்று ஒவ்வொரு அட்டெம்ப்ட் நிறைய, இந்த என்ன ஆயிடும் தெரியுமோ, இது வந்து கிட்டத்தட்ட சிஏ மாதிரி. இந்த இன்ஜினியரிங் தேவையில்லை, ஏதாவது ஒரு தெர்மோடைனமிக்ஸ் போயிடுத்துன்னு வச்சுக்கோ அந்த குழந்தைக்கு, அது ஒரே சப்ஜெக்டை மட்டும் அரியர்ஸ் வச்சுன்னு எழுதிட்டு வந்துடும். அது சிஏ அப்படி இல்லையே, அது ஒரு குரூப்ல ஏதோ 1-2 போயிடுத்துன்னு வச்சுக்கோ, மறுபடியும் அடிய தொருடா பாரதப்பட்டான்னு எல்லாத்தையும் எழுதணும். அந்த மாதிரி இவர் ஒரு தடவை ஏதாவது மேனகை கிட்ட வசப்பட்டுவார், குழந்தை பிறந்துடும், சார்ஜ் போயிடும், திரும்பி போய் தவம் பண்ணுவார். அடுத்தது ரம்ப வருவோம். இப்படி எல்லாம் பண்றதுக்குள்ள திரிசங்கு வந்து எனக்கு ஒரு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லுவான். சரி, பவர் எல்லாம் வச்சு அவருக்கு இருக்கக்கூடிய தபோ சக்தி எல்லாம் வச்சு சொர்க்கத்தை உருவாக்கினா இவர் தபோ சக்தி போயிடும். இப்படியே பாவம் பல அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்ட் எல்லாம் நேற்று 1.5 மணி நேரம் சொல்லியாச்சு விஸ்வாமித்திரர் பத்தி. அவருக்கே போர் அடிச்சுடுத்து, உங்களுக்கு விடுங்க அவருக்கே. அதனால கடைசியில பிரம்மதேவன் வந்து போனா போறதுன்னு சொல்லிட்டு இவருக்கு பிரம்ம ரிஷி பட்டத்தை ஷோலிங்கர் கஷேத்திரம் கட்டிகாச்சலம்னு பேர் அந்த இடத்துல கொடுத்தார். இவருக்கு எண்ணம் என்னன்னா வசிஷ்டர் ஒத்துக்கணும். அத ஸ்தல புராணத்துல பார்க்கும்போது பட்டீஸ்வரத்தில் வசிஷ்டர் இவரை பிரம்மரிஷின்னு ஒத்துண்டார்னு சரித்திரம். நால வடக்குக்கு போனார், கிழக்குக்கு போனார், மேற்குக்கு போனார், தெற்குக்கு வந்தார். கடைசியில இங்க காயத்ரி மந்திரத்தையும் தான் ஆவிர்வவித்து அதை நினைத்து காயத்ரி மந்திரத்தை உலகத்துக்கு கொடுத்தார். இந்த உலகத்துக்கு கொடுத்தார்னு சொல்லும்போது திரும்பி ஒரு பாயிண்ட் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் காயத்ரி மந்திரம் இருந்தது. நீங்க புரிஞ்சுக்கணும். பல பேர் கேட்பா, சார் இவர் தான் காயத்ரி மந்திரம் கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு முன்னாடி யாரும் பூனலே போட்டுக்கலையா, யாருக்கும் மந்திரோபதேசமே நடக்கலையா? நடந்தது. ஆனா அந்த மந்திரம்ங்கிறது ஒண்ணு வந்தாலும் அதுக்கு பிரதிபாத்திய தேவதை கிளியரா கிளாரிட்டியோட இப்படித்தான் அந்த மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மேனுவலை கொடுத்தவர் இவர் இல்லையா? இப்போ துணி எல்லாரும் போட்டு இருந்தா, எல்லாரும் தோச்சுதான் போட்டு இருந்தா. அப்புறம் இந்த கடைகள்லாம் வந்தோடனே என்ன பண்ணா, டோன்ட் ட்ரை இட் இன் சன், ட்ரை இட் அண்டர் த ஷேட், டோன்ட் யூஸ் திஸ் பர்டிகுலர் டிட்டர்ஜென்ட், யூஸ் ஒன்லி திஸ் அப்படின்னு, அது இப்படி துவைங்கோ இப்படி துவைக்காதீங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி இவர் மந்திரத்துக்கு இப்படி எல்லாம் சொல்லணும், இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஏற்படுத்தி கொடுத்தார். அது எதேச்சியா எப்படி அமைஞ்சுடுத்துனா, அந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஒவ்வொரு 1000 ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தின் முதல் எழுத்துல அமைஞ்சுடுத்து. சரி, இப்ப என்னன்னா இந்த அருணாச்சல கவிராயர் ஒரு விஷயம் சொல்றார். கருளவும் சிருளபூமிதிலையில் கன்னி மாடம் தனிர் முன்னே நின்றவர் யாரோ
இவர் யாரோ என்ன பேரோ. அனந்துக்கு இப்போ அவ்வளவு புரியாது இது. இப்ப என்னன்னா, இது யார் யார பார்த்து பாடுறா? சீதை ராமரை பார்த்து பாடுற, அவ்வளவுதானே சார். இது கூட தெரியாம நீங்கள்லாம் உங்களெல்லாம் ஆசிக சமாஜத்துல கூட்டு மேடையெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. சுப்பிரமணியம் அவரை தான் தப்பு சொல்லணும். உங்களுக்கெல்லாம் ஒரு மேடை தேவைப்படுறதா? சீதை ராமரை பார்த்து பாடுறான். இப்படி எல்லாம் நம்ம லிட்ரேச்சர்ல இருக்கவே இருக்காது. எப்பவுமே the man will only try to woo the girl. ஞாபகம் வச்சுங்க இல்லையா? அந்த 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 அவர் குனியணும், அந்த மோதிரத்தை சாலிட்டர் நீட்டணும், அவர் முட்டிங்கால் போடணும், 10 பேர் வயலின் வாசிக்கணும், அப்படிதான் இருக்குமே ஒழிய அவ எதுக்கு ராமரை பார்க்க போடுறா? நீங்க உடனே ஏன் அப்படி சொல்வேன்னா இவர்னு ஒரு வார்த்தை வந்துருத்து. அதுதான் உங்களுக்கு யாரோ இவர் யாரோ. கரெக்டா? அதுதான் க்ளூ. அதுதானே இவர்னா மான தானே சொல்லணும். அதுதான் இல்ல. தமிழ்ல இவர் அப்படிங்கிற வார்த்தை ஜெண்டர் ஏ ஸ்பெசிபிக். மாமியார கூட அந்த காலத்தை சொல்லும் போது இவர் வருவருன்னு தான் சொல்லுவா. வருவாள் அப்படின்னு சொல்லிட்டா தப்பு. தமிழ்ல நிறைய பாயிண்ட் இருக்கு. மில்க்கு என்ன? பசும் பால். கரெக்டா? கிராமட்டிக்கலி 100% ராங். அது பசுப்பால் தான். பசு பால் பசும் பால் ஆக கூடாது கிராமர். ஆனா நம்ம கிராமட்டிக்கலி இன்கரெக்டா சொல்லி நம்ம அவார்டு வாங்குவோம். ஏன் எங்க கவி பேரரசு எழுதுறார் பசும் பால் அப்படின்னு எழுதுறார். பசுப்பால் தான், பசும் பால் கிடையாது. 2 வார்த்தை சேரும் போது இம் அந்த தமிழ் அகராதியில வராது. இது ராமர் சீதையை பார்த்து பாடுறார். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ கன்னிமாடம் தனில் முன்னே நின்றவர். கன்னிமாடத்துக்கு முன்னாடி நிக்கிறாளே யார் இவோ. அது ஏன் ஆச்சரியப்பட்டார்னு அருணாச்சல கவிராயருடைய பாடலுக்கு வியாக்கியாத்தா எழுதுறார். ஏன்னா ராமர் இப்ப நேபாளுக்குள்ள நுழைஞ்சிருக்க. நேபாளில் இருக்கவாளுக்குலாம் எல்லாம் வீரம் கீரம் அவ குர்கா லேண்டுன்னு பேர். நம்ம வீட்டில் உங்களுக்கு 1970s 80s குர்கான்னு இருப்பான். அவன் விசில் அடிச்சுட்டே போவான். எல்லாம் நல்ல மல்யுத்தர் மாதிரி இருப்பான். கண்ணு மட்டும் அவளுக்கு சின்னது. சீதைக்கு கண் அவ்வளவு அழகா இருக்கான். ஆச்சரியப்பட்டு போயிட்டான ராமர். நேபாளில இருந்து கண் இவ்வளவு பெருசா இருக்கே. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ சந்திரபிம்ப முக மலராலே என்னைத்தானே பார்க்கிறார் ஒரு காலே. அந்த நாளில் தொந்தம் போலே உருகிறார். இந்த நாளில் சேவை தருகிறார். யாரோ இவர் யாரோ. அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்போ இத சீதைய பார்க்கணும். இப்ப சீதையையும் பார்க்கறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் கூட்டுன்னு போனதுக்கு அப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும். அது ஏன் அப்படி கூட்டுன்னு போனாருங்கிறதுக்கு தசாவதார ஸ்தபகத்துல வெங்கடாத்வரி கவி எடுக்கிறார். ராமருக்கு என்னவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிவியே இல்லையா. அச்சீவ்மெண்ட்ஸ் மாமனார் கேட்பார் இல்லையா. டு பி மாமனார் கேட்பார். மாப்பிள்ளை என்ன பண்ணிருக்கார்? அப்பா அம்மா பேச்ச கேட்பார். கொடுக்க மாட்டேன்னு விட்டார். அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்டா ஐ ஒன்ட் கிவ் மை கேர்ள். இப்படி எல்லாம் இருந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தா நான் என்ன பண்றது? சிவியே இல்ல. 12 வயசு இருக்கே ராமர் என்ன பண்ணார்? ஒண்ணும் பண்ணல. ஸ்கூலுக்கு போவார் வருவார். ஒரு நாள் கூட லீவே போட்டதில்லை சார். இப்படி இல்லைன்னா எப்படி பண்றது? அதனால்தான் விஸ்வாமித்திரர் உலகம் தெரிஞ்சவர். அவர் தான் லைஃப்ல நிறைய பட்டிருக்காரே. இல்ல அவர் என்ன பண்ணிவிட்டார்? ராமருக்கு டக்குன்னு சிவியை டெவலப் பண்ணணும். உடனே என்ன பண்ணார்? தாட்டக்கா வதம் பண்ண வச்சுட்டார். அப்ப ராமருக்கு ஒரே டவுட். என்னப்பா முதல் வதமே ஒரு லேடியை போய் வதம் பண்ணா, நாங்க இப்பதான் பில் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம், நீங்க ஃபர்ஸ்ட் இதே லேடியை கொல்லலாம் அப்படின்னு. விஸ்வாமித்திரர் ரொம்ப உலகம் தெரிஞ்சவராச்சே. அவள் பெண் என்று நீ எப்படி உணர்ந்தாய் ராமா? இல்ல பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்காளே. பொண்ணே கிடையாதவோ. தாயின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை கையால் எடுத்து உண்ணக்கூடியவள். she eats fetuses. அந்த மாதிரி ஒரு அவளுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சாப்பிடுவோம். நீ எப்படி இவள் பெண் என்று ஒத்துக்கொண்டாய் ராமா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை கன்வின்ஸ் பண்ணி வதம் பண்ண வச்சுட்டார். தாட்டகா வதம். அப்புறம் ஆசிரமத்துல போய் இவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். பசித்தல மண்டே முனியாக முனி பாகுபராக்கிரம முனு நெருங்கன ராகா சசிவதனா பக்த ஜனவன. தியாகராஜர் எடுக்கிறார். ஒரு இடத்துல ராமர்
லக்ஷ்மணரை நிக்க வச்சுட்டு கான்ஸ்டன்டா அவர் சுத்தி சுத்தி வந்தார். இந்த அல்ஜிப்ராலாம் கான்ஸ்டன்ட் வேரியபிள் மாதிரி அவர் சுத்தி சுத்தி வந்தார். அப்போ அதுல சுபாஹு மாரீச்சாள்னு 2 பேர், தாட்டக புத்திராள், எல்லாம் ரவுடி. அந்த காலத்து ரவுடின்னு வச்சுக்கோ. நீங்க உடனே ராட்சசாள்னா நமக்கு ராமானந்த் சாகர்ல இந்த ஓனிடா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி 2 கொம்பு காமிச்சிருப்பா. இந்த காலத்து ராட்சசாள் நிஜர் மாதிரி ஒருத்தன், அந்த மாதிரி ஒரு 2 பேர். இங்க இவர் தோவல் மாதிரி நிக்கிறார், ராவ நிக்கிறார் அவர். இந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், அஸ்திரங்கள் தொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப அந்த ராட்சசாலாம் மடிந்தார்களாம். சஹத்வா ராட்சசான் சர்வான் யக்னக்னான் ரகுநந்தனஹ ரிஷிபிஃ பூஜித சம்யக் யதேந்திரோ விஜயீ புரா. விஸ்வாமித்திரரின் சொல் கேட்டு ராமர் வந்து ராட்சசால வதம் பண்ணார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். யார் ராட்சசான்னு சொன்னா, அனந்த் நீ தான் மாட்டின்னு இருக்க. ஃபர்ஸ்ட் ரோல்லயே வந்து உட்காந்துட்ட பாரு நீ. யார் 2 ராட்சசாள், சுபாஹு மாரீச்சா. ராமர் வதம் பண்ணிட்டார்னார். ஆனா இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. 2 பேரையும் வதம் பண்ணாளா? மாரீச்சனை விட்டு வச்சாதானே அவன் பின்னாடி வந்து பொன்மானா வர முடியும். அப்படின்னா ராமர் விட்டு வச்சிருக்கார். இது வந்து பொதுவா நல்லது இல்லை. இப்போ கொஸ்டின் பேப்பர் எழுதும் போது 2-3 கொஸ்டின் விட்டுட்டு வந்துட்டா அப்புறம் மார்க் கிடைக்காதே. ஏன்னு கேட்டார் கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல. அப்போ சொல்றார், நவமி திதியில பிறந்தவாளுக்கு மிச்சம் வைக்கிறது பழக்கமா. நவமி திதிக்கு அது ஒரு தோஷமா. நவமி திதியில பிறந்துட்டா ஏதாவது மிச்சம் வைப்பா, இலையிலையாவது மிச்சம் வைப்பா. இப்ப நீங்க கல்யாணத்துல போகும்போது யார் இலையெல்லாம் மிச்சம் வச்சிருக்காளோ அவள நவமி திதி, அவ்வளவுதான். இன்னொரு காரணத்துக்காக வைப்பா, சுமாரா சாப்பாடு இருந்துச்சுன்னா மிச்சம் வச்சிருவா. அது நீங்க உடனே அவ நவமி திதின்னு நினைக்காதீங்க, நம்ம தளிக அவ்வளவு சுமாரா இருக்குன்னு அர்த்தம். அதனால ராமர் மிச்சம் வைப்பார். இது எந்த அளவுக்கு பழக்கம் இருக்கு பாருங்க. He was very consistent about leaving some balance. ஜனஸ்தானத்துல யுத்தம் பண்ணும் போது 14,000 ராட்சசால 13,999 பேரை வதம் பண்ணி அகம்பணனை மட்டும் விட்டு வச்சார். அப்போ விட்டு வச்சார், ஏதோ ஒண்ணு விடணும். அதனால இங்க ஒரு ராட்சசனை விட்டு வச்சுட்டு இன்னொருத்தனை கொன்னுட்டார். இந்த விட்டு வச்சார், ஒருத்தனை கொன்னுட்டார். அதனால விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணம் பண்ணி விஸ்வாமித்திரர் யாகம் பூர்த்தி அடைந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் 1001வது ஸ்லோகம். சஹத்வா ராட்சசான் சர்வான். முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம். முதல் எழுத்து என்ன? த. இப்ப சஹத்வா ராட்சசான் சர்வான் முதல் எழுத்து ச. தத் ச வீதுர்வல தத் ச ஆயிடுத்து இல்லையே சார்? அங்க தத் இருக்கே, அங்க தத் இருக்கே, இங்க த மட்டும் தானே இருக்கான்னு கேட்டா இல்ல. அந்த தத்துன்னு வரும்போது அந்த இத்த கணக்குல வச்சுக்க மாட்டோம், அவ்வளவுதான். இப்போ கடப்பயாதி சங்கியால கூட இதை வச்சுக்க மாட்டோம். பொதுவா கணக்குல அந்த இத்தெல்லாம் வச்சுக்க மாட்டோம். அதனாலதான் தமிழ்ல தத்து பித்துன்னு வளர்றா பாருங்க, அவ பேச்சிய நம்ம கணக்குலயே எடுத்துக்க மாட்டோம். நல்ல தத், அந்த தத்துக்கு த, சக்கு சஹத்வா. சரி, இதெல்லாம் பண்ணிட்டு ராமலக்ஷ்மணால் என்ன பண்ணா, விஸ்வாமித்திரரோட வரும்போது விஸ்வாமித்திரர் நிறைய கதை சொல்லின்னு வந்தார். விஸ்வாமித்திரர் என்ன கதை சொல்லுவார்? அவரும் உபன்யாச ஊவே விஸ்வாமித்ராச்சாரியா. அவருக்கு ஒரு போர்டெல்லாம் போட்டு அவரும் உபன்யாசம்லாம் சொல்லுவார். அவர் கான்டெம்பரரியா சொன்னார்னு தேசிகன் எடுக்கிறார். குஷிக சுத கதித விதித நவ விவித கத. நவ விவித புது விதமா கதை சொல்வார். ஏன்னா கதைக்கே அதுதான் அழகு. எப்பவுமே 2023 இருக்கோம்னா அந்த கதையெல்லாம் நம்ம கான்டெம்பரரியா சொல்லணும். முதல்ல எல்லாம் நான் சொல்லும் போது கேட்பா, அனந்தராம தீட்சிதர் இப்படி சொல்ல மாட்டாரு, அனந்தராம தீட்சிதர் 1965 இப்படி சொல்ல மாட்டார். நம்ம 2023 தானே இருக்கோம் இல்லையா? எப்பவுமே நம்ம கான்டெம்பரரியா சொன்னாதான் அந்த கதைங்கிறது ரிலேட்டபிளா இருக்கும். இல்லாட்டா புஸ்தகத்துல இருக்கிறத மாறாத சொல்லணும்னா அப்புறம் 4 பேர் தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. அதனால நவ விவித கதை. அப்ப அந்த கதைகள் சொல்லும் போது குமார சம்பவம் சொல்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. ராமாயணத்தின் வியாக்கியானங்கள்லயோ ராமாயணத்திலேயோ பிள்ளையாரை பத்தி பிரஸ்தாவமே இல்லை. என்ன சார், பம்பாயில உங்களுக்கு தைரியம் தானே? நாங்க அனந்த் சதுர்தசி வரைக்கும் அவருக்கு என்னெல்லாம் கிட்டார் வச்ச பிள்ளையார், லால் பக்சா ராஜானா எல்லாரும் நாங்க போய் கார்த்தாலெல்லாம் நிக்கிறோம். இங்க ஜிஎஸ்பி மண்டலுக்கு நாங்க பிரைஸ் எல்லாம் கிடைக்கிறது.
சாக்லேட் கிருஷ்ணா மாதிரி சாக்லேட் கணேஷாலாம் இருக்கு. எவ்வளவோ நாங்க கணேஷாவை எப்படி இல்லாம கொண்டாடுறோம், நீங்க கணேஷாவே இல்லைன்னு நன்னே அமைச்சோம். ராமாயணத்துல கணேஷாவை பத்தி பிரஸ்தாபம் இல்லை, இல்லவே இல்லை. நீங்க எங்கேயாவது தேடி பிடிச்சி எங்கேயாவது வந்து அபூர்வ ராமாயணம்னு ஒரு ராமாயணம் இருக்கும், அதுல இருக்கும். இப்படி இல்லை, எனக்கு வால்மீகி ராமாயணம் தான் பிரமாணம், அதுல இல்லை. அதுல என்ன தெரியுதுன்னா, ராமாயண காலத்துக்கு அப்புறம்தான் பிள்ளையாருடைய ஜனனம் இருந்திருக்கும், அப்புறம்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் முருகனை பத்தி இருக்கு. முருகன் குமார சம்பவம்ங்கிற சப்தமே ராமாயணத்துல இருக்கு. குமரக்கடவுள் எப்படி தோன்றினார், அப்போ அந்த ரேத்தஸ் வந்து சில வீட்ஸ்ல பரவித்தான், அதுக்கு ஷரம்னு பேர். டாலா இருக்கும் அந்த வீட்ஸ், அது ஒரு பெரிய அடர்ந்த காடு வனமா இருந்ததுனால இதனால் பிறந்த குழந்தைக்கு ஷர வன, வனம்னா காடு, ஷரம்ங்கிறது வீடு, ஷரவன. தமிழ்ல நம்ம ஷாவ சாவாக்கிட்டோம், நாவ நாவாக்கிட்டோம், சரவணன் ஆக்கிட்டோம். அது சரவணன், இது ஷரவன. கார்த்திகேய குஹ இதெல்லாம் பேர் இருக்கு. குமார சம்பவம் கதையை சொன்னார் ராமர். முதல்ல விஸ்வாமித்திரர் வாயிலாக முருகப்பெருமானுடைய கதையை கேட்டார். சமுத்திர மந்தனம் எப்படி கடைந்தார்கள், வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை எப்படி செய்தார்கள்னு கேட்டார். வாமனன் பிறந்தது, வாமனனுடைய ஜனனம் கேரளத்தில் அல்ல, பீகார் ആണ്. பீகார்ல தான் வாமனனுடைய ஜனனம். அவர் திருவிக்கிரமரா உலகம் அளந்தது குஜராத்ல, கேம்சோ மஜாமா. ஆக்ஷன் ரீப்ளே நடந்தது நம்ம ചക്കവരട്ടിയാണ് തൃക്കാർക്കര. തൃക്കാർക്കര അറിയാം, എറണാകുളത്തിന്റെ വടക്കിലുള്ള വാമന ക്ഷേത്രം. മനസ്സിലായോ? ആയി. இப்ப அவர் இவ்வளவு ஸ்டேட் டிராவல் பண்ணிருக்கார். அந்த வாமனன் பிறந்த பீகார் சித்தாசிரமம்னு பேர், அதை பத்தி சொல்றோம். ராமர் நிறைய கதை கேட்டிருக்கார், பொறுமையா கேட்டார். ராமர் கிட்டே நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, உபன்யாசகர் என்ன போர் அடிச்சாலும் கேட்டுட்டே இருக்கணும். ராமர் பொறுமையா கேட்டார். விஸ்வாமித்திற்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, நம்ம கதை சொல்லி பூர்ணமா உட்காந்து கேட்டவர் இந்த ராமர். ராமருக்கு ஏதாவது ஸ்டைப்பண்ட் கொடுக்கணும்னு நினைச்சார். ஏன்னா 6 நாள் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்காரு. அப்பா ஆத்திலேயே இருந்து சர்டிபிகேட் வாங்காம ஒழுங்கா போய் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்காரு. ராமருக்கு என்ன ஸ்டைப்பண்ட் கொடுக்கலாம், ஆத்துக்கே அப்படியே கொண்டு போயிட்டு தேங்காய் மூடி மாதிரி பண்ணிடலாமா சம்பாவனை நினைக்கும் போது விஸ்வாமித்திற்கு ஒரு மெசேஜ் வருது. ஜனகப்பட்டினத்துல ஜனகர் வந்து சிவபெருமானுடைய தனுசுக்கு பூஜை பண்றார். ஏதோ அவாத்துல ஏதோ பெரிய ஒரு வஸ்து இருக்கு, அது பூஜை பண்றார். தேர் பை யூ ஆர் இன்வைட்டட், RSVP. வந்தா சந்தோஷம், வரலன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி போட்டு டு கான்டாக்ட் அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டா அவ PRO. உடனே விஸ்வாமித்தர் நினைச்சார், சரி நம்மளை கூட்டிருக்கார், நம்ம கிட்டயும் நம்ம 2 எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் இருக்கா, அவளையும் கூட்டுன்னு போகலான்னு கூட்டுன்னு போயிட்டார். அப்போ ராமர் கேட்டார், என்னப்பா நம்ம வேற டீடூர் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நேர அயோத்தியாக்கு போகாம வேற வழியா போயிட்டு இருக்கோம். நோ ராம், என்னை யாரோ கூட்டிருக்கா, உங்களையும் கூட்டுன்னு போறேன். ராமர் ஓகே, ஆச்சாரியன் எங்க சொன்னாரோ போனோம், எங்க அப்பா சொல்லியிருக்காரு, நீங்க சொல்ற பேச்ச அப்படியே கேட்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் கூடவே வரேன், பின்னாடி போயிட்டார்.